என்ன மாப்பிள்ள, உன் தம்பி எப்பயுமே வேலை வேலைன்னு பரபரப்பா இருப்பேன். என்னடா இப்ப 2 நாள் முன்னாடி சரி. ஏதாவது ஒரு இன்னும் வேலை இருந்தா சொல்லுங்க சொல்லி வந்திருக்கானே, என்ன விஷயம்? டேய் மாமா, என் தம்பி வேலை பார்க்கறானே, அந்த கம்பெனியோட ஓனர் தங்கமான மனுஷன். அதான் நம்மளுக்கு தெரியுமே மாப்பிள்ள. அந்த ஆள்கிட்ட போய் இவன் அவருடைய ஸ்டேட்டஸ காட்டி, சரி இந்த ஸ்டேட்டஸ் எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்கான்டா. சரி அந்த ஆளு அதுக்கு என்ன சொல்லியிருக்கானா, டேய் சும்மா சும்மா உயிரை வாங்காத, கம்பெனில ஏகப்பட்ட வேலை கிடக்கு, வேலையை போய் பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சரி அந்த ஆள் ஒழுங்கா சொல்லும் போதே போயிருக்கணும். இவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா, திரும்ப திரும்ப இந்த ஸ்டேட்டஸ் எம்புட்டு செலவானாலும் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த ஆள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்து கடுப்பாகி போய் திட்டி விட்டுட்டான்டா. டேய் மாப்பிள்ள, அதுக்கு தான் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ற ஆப் இருக்குல்ல, அதுல போய் டவுன்லோட் பண்ணாம ஏன் அவர்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்? அது ஒரு சரி, பஞ்சாயத்து மாமா. என்ன என்ன பஞ்சாயத்து? டேய் அவன் கேட்ட ஸ்டேட்டஸே வேறடா. சரி, அது ஸ்டேட்டஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க? சொல்றேன் கேளு. டேய் உனக்குதான் வேலை இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போடான்னு சொல்லியிருக்காப்ல. சரி மாப்பிள்ள. அவன் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கான், இல்ல சார் இங்க பாருங்க உங்க ஸ்டேட்டஸ் தான் இது, இந்த ஸ்டேட்டஸ் எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு வேணும்னு இருக்கான். அந்த ஆளு கடுப்பாகி போய், டேய் உனக்கு வேலை இருக்கோ இல்லையோ, எனக்கு வேலை இருக்கு, என்ன வேலை பார்க்க விடுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. அது என்ன மாப்பிள்ள ஸ்டேட்டஸ் மாப்பிள்ள கேட்டிருக்கேன்? டேய் மாப்பிள்ள, அங்க நடந்த பஞ்சாயத்தே வேறடா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அந்த ஆளு கொடைக்கானலுக்கு போயிருக்கான். சரி, அவன் ஃபேமிலியோட எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கான். சரி அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு எம்புட்டு செலவானாலும் இந்த ஸ்டேட்டஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கானியா. அந்த ஆள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்து கடுப்பாகி போய் அடிச்சு துரத்தி விட்டு வேலையை விட்டு விரட்டி விட்டுட்டான்டா. என்னடா சொல்ற மாப்பிள்ள, உன் தம்பிக்காரனுக்கு என் தெரிஞ்ச கம்பெனில பெருமளை வேலை வாங்கி கொடுத்துருக்கேனே, அந்த ஓனரோட கதி அவ்வளவுதானா?